ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலாவோட 6 டாஸ்க் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் அதிகப்படியான ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, யார் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க, 2வது இடத்துல இருக்காங்க, 3வது இடத்துல இருக்காங்க, எல்லா விஷயம் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். ஸோ இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு சபரி, செகண்ட் வந்துட்டு விஜய் பார்வதி, தேர்ட் வந்து கமருதீன். விஜய் பார்வதி கமருதீன்லாம் சேம் நம்பரில் தான் இருக்காங்க, சரிங்களா? எவ்வளோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கு, போய் பாருங்கள். இப்போ என்னென்னா நாளைக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 7 நடைபெற்று முடிந்து விட்டது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா அது அரோரா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற 9 பேரில் 6 பேர் தனித்தனியாக, சுபிக்ஷா, விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் யார் நம்ம விக்ரம், சபரி, இந்த மாதிரி வந்து சாண்ட்ரா, இந்த மாதிரி வந்துட்டு வினோத், 6 பேர் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணாதவங்க அரோரா, திவ்யா, கமருதீன். ஸோ இவங்க 3 பேருமே இது வரைக்கும் ஒரு டாஸ்க் கூட வின் பண்ணலையே. ஆனால் கமருதீன் வந்துட்டு ரன்னராக வந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பேருமே வின் பண்ணாமல் இருக்காங்க. மற்றவங்களாம் ஒரு டாஸ்க்காக வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி 9 டாஸ்க் கொடுத்துருக்காங்களே, இதில் ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படி நம்ம தோணுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த மீதி இருந்தாங்களா 3 பேர், அரோரா, திவ்யா, கமருதீன், அதில் இருக்கிற ஒருத்தர் தான் அரோரா தான் இப்போ வின் பண்ணியிருக்காங்களா. அதுவும் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம அரோரா வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து அவங்க 5th பிளேஸ்லேயே ரொம்ப சம்திங் இருந்தாங்க. இப்போ வின் பண்ணியிருக்காங்கன்னா 9 பாயிண்ட்டு. ஸோ ஐயோ, அப்போ மேலே வந்துடுவாங்க போல இருக்கேன்ற மாதிரி இருக்குது. அதாவது அரோராக்கு எங்கேயும், அதான் சொன்னல, இவங்களுக்கு எங்கேயும் ஒரு மச்சம் இருக்குது. அதனால் எல்லாமே அவங்களுக்கு தானாக அமையுது. ஏன்னா இப்போ இந்த டாஸ்கில் கூட பாருங்கள், பால் அந்த டாஸ்க்லேயும் முதல்ல வந்து 0ல் இருந்தாங்க. ஆக்சுவலாக எவிட் ஆகிற டைம் 0ல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதில் கம்மியாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் 40 பால் என்னமோ வந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாங்க. ஸோ செம்ம லக்கு அவங்களுக்கு. வீட்டில் இருக்கும்போது சும்மாவே வந்து லக்கில் இவ்வளோ நாள் இருக்காங்க. டாஸ்க்லேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த டாஸ்க்கில் வந்துட்டு இப்போது அரோரா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வருது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.